ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நம்ம எல்லாத்தையும் ஈர்க்க முடியும் அப்படின்னு எல்லாரும் சொன்னால் கூட சில பேருக்கு ஒர்க் ஆகும், சில விஷயங்களுக்கு ஒர்க் ஆகும், மற்ற விஷயங்களுக்கு பெருசாக நம்ம நினைக்கிற விஷயங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்றது தான் பல பேரோட குறைபாடு. அது எதனால் நடக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, லா ஆஃப் அட்ராக்ஷன் பொறுத்த வரைக்கும் நடந்த மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நம்ம மைண்ட் ஒன்று சொல்லும், நடந்த மாதிரி எப்படி சொல்கிறது? ஏற்கனவே நம்ம இருக்க கரண்ட் சுச்சுவேஷனை பற்றி தான் நம்ம மைண்ட் யோசிக்கும். நம்ம ஒரு ஏழையாக இருக்கோம், ஆனால் காரில் போகிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள் அப்படின்னு விஷுவலைசேஷன் சொல்கிறாங்க. பட் நமக்கு அது வராது. ஏன்னா நம்ம நடந்து போகிறோம், அந்த நிலமையில தான் இருக்கிறோம். பணத்துக்கு 10 ரூபாய்க்கு இப்போ நம்ம அலைஞ்சிட்ருக்கோம் அப்படின்னும் போது எப்படி காரில் போகிற மைண்ட் செட் விஷுவலைசேஷன் எப்படி வர முடியும் இல்லையா? அதுதான் பல பேரோட ட்ராபேக்கே. இப்போ அந்த விஷுவலைசேஷன் பண்ண முடியலை அப்படின்றது தான் எல்லாருடைய குறைபாடு. ஆனால் அதை மீறி விஷுவலைஸ் நல்லா எமோஷ்னலாக உண்மையாலுமே நீங்கள் அந்த காரில் போய் உட்காந்திங்கன்னா எப்படி இருக்கும்? அந்த கார் தொட்டு பார்க்கும்பொழுது, நீங்கள் டிரைவிங் சீட்டில் உட்காரும் பொழுது எப்படி இருக்கும் அந்த ஃபீல்? யோசித்து பார்க்கவே அப்படியே பயங்கரமாக இருக்கும்ல. ஆனால் அதுவே விஷுவலைஸ் பண்ணுங்க அப்படின்னும் போது நமக்கு அதை கொண்டு வர முடியாது. ஏன்னா நம்ம மைண்டு ஒன்று சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணும். இதுதாங்க அங்கே பிளாக்கேஜே ஆக்சுவலாக. இது லா ஆஃப் அட்ராக்ஷனில் நடக்கக்கூடியது. ஆனால் லா ஆஃப் அசம்ஷன் சொல்லிட்டு நெவில் காடட் அவர் வந்து அசம்ஷன் பண்ணுங்க அப்படின்றார். என்ன அசம்ஷன் அப்படின்னு பண்ணும்பொழுது, ஒரு கார் இருந்தால் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுவீங்க? அந்த காரில் ஏறி உட்காந்து அந்த லைஃப்பையே லீட் பண்ணுற மாதிரி வாழுங்க, அப்படியே நீங்கள் நடந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது கிட்டத்தட்ட சந்திரமுகி வந்து எப்படி ஜோதிகா போய் சந்திரமுகி ரூமில் நின்னா, அந்த ட்ரெஸ் எடுத்து போட்டா, அந்த ஆர்னமெண்ட்ஸ் எடுத்து போட்டா, அதுக்கப்புறம் அவளை மாதிரியே மாறினா அப்படின்ற மாதிரி தான் அது அசம்ஷன். அதே மாதிரி தான் இங்கே நம்மளையும் அசம்ஷன் பண்ண சொல்கிறார். அது ரொம்ப பவர்ஃபுல் லா ஆஃப் அட்ராக்ஷனை விட அப்படின்னு சொல்கிறார். இது எப்படி அவர் சொன்னார் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவருடைய சின்ன வயசு ஒரு கதை ஒன்று இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா, அவர் வந்து சின்ன வயசில் ஒரு 9 பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடு பிறந்தவர். அவர் ரொம்ப ஏழ்மை குடும்பத்தில் தான் பிறந்திருக்காரு. ஒருவேளை சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டவர். அந்த ஃபேமிலி ரொம்ப பெரிய ஃபேமிலின்றதுனால, அதனால் அவருக்கு என்ன பண்ணுன்னா, நல்ல சாப்பாடு கிடைச்சாலே பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி இருந்தார். போக போக வளர வளர அவர் என்ன பண்ணார், ஒரு சின்னதாக எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தார். அதாவது அந்த சர்வீஸ் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கான கூலியாக அவர் வாங்கிக்கிட்டு இருந்தார். அப்போது ஒரு பணக்காரர் அப்போலாம் என்ன பண்ணுவாங்களாம், ஒரு காசோலை செக் மாதிரி எவ்வளோ அமௌண்ட்டுன்னு சொல்லிவிட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கிறத அந்த காசோலையில் எழுதி கொடுத்தாங்கன்னா, அதை எடுத்துகிட்டு போய் ஒரு ஆள் கொடுக்கணும் ஒரு பேங்க்கில். அது என்ன பேங்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காப்பர் அண்ட் சில்வர் காயின்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பேங்க்கு. அந்த சில்வர் அண்ட் காப்பர் காயின்ஸை கொடுத்து இன்னொரு பேங்க்கில் பணமாக மாற்றி பணத்தை எடுத்துகிட்டு வரணும். இதுதான் ப்ராசஸ். ஒரு 3 ஸ்டெப் ப்ராசஸ். செக்கை போய் கொடுக்கணும். ஒரு 50,000 செக் இருந்தால் 50,000 செக்கை அவர் எழுதி கொடுப்பாரு. அதை எடுத்துகிட்டு போய் காப்பரும் சில்வர் காயின்ஸுமாக அவங்க மாற்றி கொடுப்பாங்க, பேங்க்கில் கொடுப்பாங்க. அந்த காப்பர் சில்வரை எடுத்துகிட்டு போய் இன்னொரு பேங்க்கில் பணமாக மாற்றிட்டு வரணும். இந்த ப்ராசஸ்க்கு ஒரு ஆள் வந்து தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு நம்ம நெவில் காடட் அவர் தான் அந்த வேலையை பார்க்குறாரு சின்ன வயசில். அதுக்கு ஒரு கமிஷனும் பேசப்பட்டது. ஸோ அவருக்கு குறுகிய தொகையும் வந்து வழங்கப்பட்டது. இது அவர் செய்யும் பொழுது அந்த பேங்க்கில் வரிசையில் நிற்கிறார். அப்போ பார்க்கும் பொழுது அந்த பேங்க்கில் செக்கு கொடுக்கும் பொழுது அந்த சில்வர் காயின்ஸ் அண்ட் காப்பர் காயின்ஸை மாற்றி கொடுக்குறாங்க. அப்போ அவர் யோசிப்பாராம், சில்வர் காயின்ஸ் அதிக வேல்யூ உடையது காப்பரை விட இல்லையா? ஆனால் பார்க்கறதுக்கு ரெண்டும் சேமாக இருக்குது. ஒருவேளை நம்ம கொடுக்கக்கூடிய காசோலைக்கு அவங்க வந்து காப்பர் காயின்ஸ்க்கு பதிலாக சில்வர் காயின்ஸே எல்லாமே தந்தால் நமக்கு எப்படி இருக்கும்? அப்போது நம்ம எவ்வளோ பணம் மாத்திரமோ அந்த உரிய அமௌண்ட்டை மட்டும் கொடுத்துட்டு மீதி இருக்க சில்வர் காயின்ஸ் வரும்ல நமக்கு எக்ஸ்ட்ரா பணம், அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தாராம். அது எப்படி காப்பர் காயின்ஸை வந்து சில்வர் காயினாக மாற்றி தருவாங்க, அவ்வளோ அலர்ட்டாக இருப்பாங்கல்ல அப்படின்னு ஃபஸ்ட்டு நாள் யோசிச்சுட்டு விட்டாராம். அதே மாதிரி 2வது நாளும் திரும்ப அதே மாதிரி லைனில் நிற்கும் பொழுது யோசிப்பாராம், இந்த காப்பர் காயினுக்கு பதிலாக சில்வர் காயின் மாற்றி கொடுத்தா நம்மக்கிட்ட பணம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும்ல, நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சாராம். அப்போது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணும், அதுதான் நமக்கு முக்கியம் ஃபஸ்ட்டு அப்படின்னு யோசிச்சாராம். அப்புறம் எங்கே இந்த காப்பர் காயினை போய் சில்வர் காயின் கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போயிட்டாராம். மறுபடியும் 3வது நாளும் அதே மாதிரி பண்ணியிருக்காரு. அதே மாதிரி கற்பனை பண்ணுறாரு, காப்பர் காயினை திரும்ப சில்வர் காயினாக கொடுத்துட்டாங்கன்னா தவறி அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கி போடணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அந்த காயினை மாற்றி அதுக்குரிய காசை கொடுத்துட்டு மீதி எக்ஸ்ட்ரா காசுக்கு நம்ம நல்ல ட்ரெஸ்ஸு வாங்கணும், நல்லா சாப்பிட்ணும் அப்படின்ற மாதிரி இமேஜின் பண்ணியிருக்காரு. எவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்ற மாதிரி அதை உணர்வுபூர்வமாக இமேஜின் பண்ணியிருக்காரு அந்த லைனில் நிற்கும் பொழுது. இதே மாதிரி ஒரு 4-5 நாள் 5-6 நாள் அந்த மாதிரி அவர் கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது ஒரு நாள் அவர் நினச்சது நடந்துருச்சு. என்னென்னா, அவர் கொடுக்கக்கூடிய காசோலைக்கு நிகரான காப்பர் அண்ட் சில்வர் காயின்ஸ்க்கு பதிலாக காப்பருக்கு பதிலாக சில்வர் காயின்ஸை எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க மறதியாக அந்த பேங்க்கில். அப்போது அவருக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம நினச்சது நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு.
அதுக்குரிய அமௌண்ட்டை மட்டும் மாற்றி எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டு மீதி ரெஸ்ட் ஆஃப் த அமௌண்ட்டுக்கு அவர் வேண்டியதை வாங்கிக்கிட்டாரு. ஸோ அவர் எப்படி இது நடந்ததுன்னு யோசிச்சு பார்க்குறாரு. இது எதனால் நடந்தது? நம்ம கற்பனை பண்ணோம் இல்லை, அசம்ஷன் பண்ணோம்ல, அப்போ அது நடந்துருச்சு. அப்போது நம்ம இதுக்கும் நம்மளுடைய இதுக்கும் வைப்ரேஷனுக்கும் ஏதோ ஒரு சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு. அதனால தான் சொல்கிறாரு, உங்களுடைய வைப்ரேஷன், அதாவது நீங்கள் என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி உங்கள் வைப்ரேஷன்ஸை கொடுக்கும் பொழுது நீங்கள் அதை ஈர்ப்பீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இப்போது ஒரு கார் வாங்கணும் அப்படின்னா அந்த காரை நீங்கள் வாங்கிறதுக்கான ஒரு ஹை லெவல் வைப்ரேஷன், உங்கள் மைண்ட் செட் எப்படி இருக்கணும், உங்கள் கையில் பணம் இருக்க மாதிரி, நீங்கள் கார் கம்பெனிக்கு போகிற மாதிரி, யாரெல்லாம் கூட்டிகிட்டு போகணுமோ அவங்கள கூட்டிகிட்டு போய் எந்த காரும் சூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக கலரு அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் சூஸ் பண்ணி நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க, அந்த இடத்துல இருந்தீங்கன்னா எப்படி வைப்ரேஷன் இருக்கும், உங்கள் லெவல் ஆஃப் வைப்ரேஷன் எப்படி இருக்கும், ஹை எனர்ஜி ஃப்ரீக்வன்சியில் இருப்பீங்கள்ல, அந்த ஃப்ரீக்வன்சியை நீங்கள் கொடுத்துட்டீங்க யூனிவர்ஸ்னால், யூனிவர்ஸில் கண்டிப்பாக ஒரு ஃப்ரீக்வன்சி நமக்கு ரிலேட்டடாக இருக்குமா, பாசிட்டிவ் வைப்ஸ் ஃப்ரீக்வன்சி. ஸோ அது கூட கனெக்ட் ஆகிட்டுனா ஆட்டோமேட்டிக்காக வந்தே தீரும்ன்றது ஒரு அசைக்க முடியாத விதி அப்படின்னு சொல்கிறார் நெவில் கார்டன். அதனால் லா ஆஃப் அட்ராக்ஷன் வந்து விஷுவலைசேஷன் பண்ணுறதை விட நீங்கள் அதுவாகவே வாழுங்க, அப்படியாகவே நீங்கள் கற்பனை பண்ணி வாழ ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு வந்துடும். அது மட்டும் இல்லை, அந்த வைப்ரேஷனை நீங்கள் கொடுக்கணும், அந்த ஒரு எமோஷன்ஸை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா போதும், இது யாராலையுமே தடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். நிறைய புக்ஸையும் அவர் எழுதியிருக்காரு. அவர் இறக்கும் பொழுது பல கோடிக்கு அவர் அதிபதியாக, சொத்துக்கள் அதிபதியாக அவர் இறந்து போனார். ஒரு சின்ன ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் தான், சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டவர் தான். அவருடைய அந்த முயற்சியின் காரணமாக அவர் வந்து பல மில்லியன் டாலர்ஸை வந்து இறக்கும் பொழுது சொத்தாக வச்சுட்டு போனார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ இது மூலமா என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு மனிதன் நினைத்தால் வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆனால் அவனுடைய மைண்ட் பிளாக்கேஜஸ்ன்னு ஒன்று இருக்குல்ல, அது கூட்டு போய் அவனை விடவே விடாது. அதுக்கு அவனே தான் தடை, அவனே தான் தடை. ஒரு 10 கோடி வரும் அப்படின்னா கண்டிப்பாக மனசு என்ன சொல்லும், 10 கோடிலாம் எப்படி வரும், உனக்கு 10 ரூபாய்க்கே வழி இல்லை அப்படின்ற மாதிரி டக்குன்னு சொல்லி நம்மளை ஆஃப் பண்ணோம். அதை மீறி நம்மளால் விஷுவலைஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சிரமமாக இருக்கும். ஸோ இந்த லா ஆஃப் அசம்ஷனுக்கு ஒரு டெக்னிக்கும் சொல்கிறாரு, பவர்ஃபுல்லான டெக்னிக். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டு இல்லை பகலில் எப்போல்லாம் நீங்கள் வந்து ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிக்கோங்க, படுத்துக்கலாம் இல்லை உட்காந்துக்கலாம், அமைதியாக டீப் பிரெத் எடுத்துக்கோங்க. ஒரு 5 கவுண்ட்ஸ் டீப் பிரெத் எடுத்துகிட்டு நீங்கள் ரிலாக்ஸாக தான் இருக்கீங்க, எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இல்லை அப்படின்னும் பொழுது நீங்கள் என்ன வேணுமோ அதை அப்படியே அப்படின்னா நினச்சி பார்க்கணும், அதுவாகவே வாழற மாதிரி நீங்கள் யோசித்து பார்க்கணும். அப்படியே உங்கள் கண் முன்னாடி வாழ்ந்தால் என்ன எமோஷன் கொடுப்பீங்களோ அதை அப்படியே கொண்டு வந்து அந்த ஃபீலிங்கை கொடுத்துட்டு நீங்கள் பாட்டுக்கு தூங்கிடணும், இல்லைனா உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் அது நன்றி சொல்லிவிட்டு யூனிவர்ஸ் அதை கொடுத்துரும் அப்படின்ற நம்பிக்கையை மட்டும் வச்சுட்டு நான் பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கணும். எப்போ கொடுக்கும் அப்படின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் பண்ணவே கூடாது. ஆனால் கண்டிப்பாக அது கொடுத்துரும் அப்படின்றது தான் விதி. நிறைய அஃபர்மேஷன்ஸ் நமக்குள்ளேயே சொல்லிக்கணும், அதுக்கு நம்ம தகுதி தான், நம்ம ரிசீவ் பண்ணுறதுக்கு நான் தகுதியாக இருக்கேன், அதுக்கான ஹார்ட் ஒர்க் நான் போடுறேன் அப்படின்னு அதுக்கு பாசிட்டிவான அஃபர்மேஷன்ஸும் நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணுமாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம நினைக்கக்கூடிய கோல் சீக்கிரமாக வந்தடையும் அப்படின்றது எந்தவித டவுட்டுமே இல்லை அப்படின்றாரு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மோரோவர் உங்களுக்கு கவுன்சிலிங் பர்சனலாக என்கிட்ட வேணும் அப்படின்னா நீங்கள் மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலிமா ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து 20 டேஸ் முடிஞ்சிருக்கு. மீது ரெஸ்ட் ஆஃப் த 25 டேஸ் முடிஞ்ச பிறகு நெக்ஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் கிளாஸ் வந்து டிசம்பர் 3லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது ரிலேட்டடாகவும் மேலே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.